10 days weight loss சேலஞ்சில் இன்றைக்கி 8th டே. நேற்று நைட்டு தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 12 o'clock மேலே தான் தூங்கினேன். ஆஃபீஸ் ஒர்க் இருந்தனால லேட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டா கப்புச்சுப்புன்னு போய் தூங்கிடுங்க. என்ன தெரிகிறது? தூக்கம் கேட்டால் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். டார்க் சர்க்கிள்ஸ் வரும், ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும். எதுக்கு வம்பு? அதனால தூக்கத்தை யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் தூங்கிடுங்க. தூக்கம் கெட்டதுனால எனக்கு கிஃப்டாக கிடைச்சது ஒரு 600 grams. நேற்று 51.8 இருந்தேன்னா இன்னைக்கு 52.4 ஆயிட்டேன். அத்த உடனே லைட்டாக அப்செட் ஆயிட்டேன். 10 days சொன்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணும்ல, அதனால தான். பட் என்ன பண்ண முடியும், நம்ம ரொட்டீன் லைஃப்பில் ஏதாவது ஒன்று சடனாக வந்துட்டு தான் இருக்கும்ல. ஆமாங்க, பார்த்துக்கலாம். அதை நினச்சி அப்செட் ஆகி ஆன்சைட்டி ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னும் வெயிட்டு தான் கூடும். நானே ஒரு சோதனை எளியா மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். வெயிட்டே இல்லாமல் வெயிட் டிக்ரீஸ் பண்ணி லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். தூக்கத்தை கெடுத்து தூக்கத்தினால வெயிட் கெயின் ஆகுங்கிற லைவ் ப்ரூஃபும் கொடுத்துட்டேன். யாராவது ஒருத்தர் அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணிட மாட்டீங்களாங்கிற ஒரு நப்பாசை தான். இன்றைக்கி சிட்டிங் பொசிஷனில் பண்ண ஒர்க் அவுட்ஸோட ஏன்ஷியன்ட் மூமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏதோ மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சா, ரொம்ப நேரம் மூச்சு பயிற்சி பண்ணினேன். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டேன். இன்றைக்கி வாக்கிங் எல்லாம் போகலைங்க. இது பண்ணினதே கொஞ்சம் உஃப்னு ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் பண்ணோன்னே நல்லா இருந்தால் கூட தண்ணி குடிச்சோன்னே ஒரு மாதிரி கேரா ஆகும். பசிக்குது, குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால தான் ஒர்க் அவுட் பண்ணோன்னே இமீடியட்டாக குடிக்காதீங்க தண்ணின்னு சொல்லுவாங்க. இப்படி டயர்டாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே ஃபேஸ் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்க. நான் இந்த ஒர்க் அவுட்ஸ்க்குலாம் ஒரு அடிக்டாகவே மாறிட்டேனே வச்சுக்கோங்களேன். உடம்பு வெயிட் இருக்கும்போது கிடைத்த பாடங்கள் அந்த மாதிரி. நான் ஒரு 4 yearsக்கு முன்னாடி ஜிம் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அப்போ என் மாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி காலை குறுக்கி தலையை மடித்து ஹீரோயின்ஸ்லாம் அழுவாங்கள்ல, அந்த மாதிரி உட்கார முடியுது அப்படின்னா அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த டைமில் என்னால் பண்ண முடியல. அப்போ எனக்கு ரொம்ப டம்மி பெருசாக இருந்துச்சு. இப்போ நான் ஃப்ளெக்சிபிளாக எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நான் மாறிட்டேன். ஏன்னா நான் மாற்றிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். இதுக்கு நான் யாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டேன். இந்த ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷனில் இன்ட்ரெஸ்ட் வந்து அது ஒரு டிகிரியாகவே படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்குக்கு நீங்கள் நிறையா பேர் கேட்ட சியா சீட் தான் குடிச்சிட்ருக்கேன். ஒர்க் அவுட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அதை ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஊற வைக்காமல் உடனே குடிச்சிங்கன்னா அதில் எந்த யூஸும் இல்லை. ஒரு 20 minutes ஊறணும். குடிச்சு முடிச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நேரம் ரிப்ளை பண்ணிவிட்டு வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்பின் மாப் பக்கெட்டோட லிங்க் விஸ்லிங்கில் ஆட் பண்ணுறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு கேரட் ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணாமல் எடுத்திருக்கேன். கூடவே 2 எக் ஒயிட்டும் ஒரு கொய்யாப்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு கேரட்டை ஜூஸ் போடாமல் கடிச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டி ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிங்க. அதில் இருக்கிற ஃபைபர் எல்லாமே போயிடும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா. 1000-2000 ரூபாய் செலவு பண்ணி ஃபேர்னஸ் க்ரீம் வாங்குறதை தாண்டி டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துட்டிங்கன்னா போதும். அது ஒரு நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் கொலாஜன், விட்டமின் சி அதிகம், நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட உங்கள் ஸ்கின் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சேம் அதே தான் கேரட்டும். ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் கொய்யாப்பழம், ஒரு நாள் குக்கும்பர், பீட்ரூட், அப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. அது உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் தோலுக்கும் நல்லது. வெளியே இருந்து மட்டுமே உன்னை போட்டு உடம்ப சரி பண்ண முடியாது, உள்ளேயும் சரியானது போகணும். நீங்கள் என்னை இப்போ பார்க்குறீங்களா இவ்வளோ ஃபேரா? நான் 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இவ்வளோ ஃபேர் கிடையாது. அதுக்குன்னு டார்க்காகவும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஃபேராக தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த கேரட் ஜூஸ் தான் என்னோட கிளியர் ஃபேர்னஸ்க்கு காரணம். நான் ரெகுலராக எடுத்துப்பேன். இப்போ நிறையா சயின்டிஃபிக் ரிசர்ச் படி ரெகுலராக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கேரட்டை. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பிரேக்கில் எதுவுமே சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரைத்தா தெரியுதா? அப்போ என்ன இன்னைக்கு பிரியாணி. ஆனால் வெஜ் பிரியாணி தான். பிரியாணி மட்டும் நிறையா சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் போடும். ஆனால் அதை இப்படி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்சிருக்கிற ரைத்தா நிறையா எடுத்து கூடவே கொஞ்சம் கேரட்டோ இல்லை வேறு ஏதாவது குக்கும்பரோ கட் பண்ணி வச்சு வயிறு நிறைய என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இதில் நீங்கள் ஒரு 2 பீஸ் சிக்கனும் சேர்த்து சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. இப்போல்லாம் எங்கள் அம்மா பிரியாணி சூப்பராக செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இவ்வளோ நல்லாலாம் சமைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இப்போல்லாம் நான் நல்லா செய்கிறேன்னா அதனால அவங்க செஞ்சு பழகிட்டாங்களோ என்னமோ. மிளகாயை கடிச்சிட்டேன். ஆனால் தண்ணி குடித்தா வயிறு நிறைஞ்சிரும்ல, அதனால தண்ணி குடிக்காமல் தயிரை சாப்பிட்டுட்டு வலிச்சு எடுத்து பிரியாணியும் முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் எடுத்த சபதத்தை முடிப்பேன், அதுக்கு மேலே நான் சாப்பிடல. தண்ணி குடிச்சிட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன்ல, அதனால 4 o'clock கொஞ்சம் ஜீரா சினமன் வாட்டர் குடித்தேன். ரேராக இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வயிறு ஒரு மாதிரி கும்முனே இருக்கும், அதான்.
அதில் இருக்கிற ஜீராலாம் பொறுக்கி சாப்பிட்ருக்கேன். நான் ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன். ஒரு டைம் பட்டை கூட கடிச்சு சாப்பிட்ருவேன். நான் சொன்னேன்ல எம்ஏ பிலாசபி, கொஞ்சம் ஹெல்த் அடிக்டாக ஆயிட்டேன். மதியமே ஊற வச்சுருந்தேன். இதில் ஓட்ஸு, சியா சீட், பாதாம், பிஸ்தா, முந்திரி இருக்குது. அதை தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். இதில் ஸ்வீட் வேணும்னா ஒரு ரெட் பனானா போட்டு ஸ்மூத்தியாக அரைச்சி குடிக்கலாம். பட் இப்போ எனக்கு பழம் சாப்பிட தோணலை. அதனால ஊற வச்சதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே என்ஜாய் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். கல்யாண வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கல்ல, அது சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்குமே, அந்த மாதிரி இருக்குது. என்ன அது அன்ஹெல்தி, இது ஹெல்தி. குடிக்கும்போது அப்படியே வயிறு குளுன்னு இருக்குது. நான் ஊற வச்சதுபடி 2 கிளாஸ் வந்துச்சு. எல்லாத்தையுமே குடிச்சிட்டேன். ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மூதிஸ் போட்டு குடிச்சிருங்க. அந்த கிரேவிங்ஸும் போகும், வயிறும் சந்தோஷப்படும். இன்னைக்கு செம்மையாக 3 மீலும் முடிஞ்சு. பாதாமை தனியாக ஊற போட்டு தோலை உளிச்சிட்டு அரைங்க. நான் உங்களுக்கு காட்டுறக்கு வேண்டி ஒன்றா போட்டு காட்டினேன். அப்படியே ஒர்க்கும் முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பமும் குருமாவும் செஞ்சு கொடுத்தேன். இந்த ஆப்ப குருமா ரெசிபி தனியாக போடுற ஒரு நாள். இன்னைக்கு நைட் ஒர்க்கர்ஸ் நிறைய டம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணினேன். ஆர்ம்ஸஸ் ரிடக்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு மார்னிங் ஒர்க்கர்ஸ் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக நிறையா சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.